அன்பின் வழியது ஆணி திருமஞ்சனம். அந்த அதிகாலை வேளையில் விழிகள் எல்லாம் கனக சபையின் பூட்டப்பட்ட வெள்ளிக் கதவுகளின் மீது பதிந்திருந்தது. எல்விழ இடம் இல்லை என்பார்களே, அப்படி கூட சொல்ல முடியாது. ஊசி முனை குத்த கூட இடம் இல்லை. அத்தனை நெருக்கமான அடியவர்களும் சிவபக்த சிரோன்மணிகளும் நின்றிருந்தனர். அந்த கூட்டத்தில் ஆண் பெண் பேதமில்லை, பெரியவன் சிறியவன் வித்தியாசமில்லை, பணக்காரன் ஏழை பாகுபாடு இல்லை, உயர் சாதி கீழ் சாதி பிரிவு இல்லை. அந்த மலாதி கேடுகள் எல்லாம் தில்லை சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தியின் மந்தகாச புன்னகையை காண திராணியின்றி எங்கோ போய் பதுங்கிவிட்டன போலும். பேருந்திலும் வேறுபட இடங்களிலும் கால் பட்டால் கைப்பட்டால் குத்தும் என்று சண்டைக்கு வரும் மக்கள் கூட்டம் சிற்றம்பல வளாகத்தில் எப்படி இப்படி கட்டுப்பட்டு நிற்கிறது என்று சிந்தித்தால் கிடைக்கும் விடை ஒன்றே ஒன்றுதான். நடராஜா 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 என்பதுதான் அது. திருமுறைகளை பாடினால் வருவாரா? நடராஜா நடராஜா என்றழைத்து அன்பு கூடினால் வருவாரா? இல்லை, கண்ணீர் பெருக்கினால் வருவாரா என்று ஒவ்வொரு உயிரும் அந்த கதவுகள் திறந்து உள்ளிருந்து வரும் கூத்தப்பிரானை கண்குளிர தரிசித்து விட மாட்டோமோ என்று ஏங்கி நின்ற தருணம். சடார் என்று வெள்ளிக் கதவுகளை பிளந்து கொண்டு தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவனன் வெளிப்பட்டதுதான் தாமதம். கூடியிருந்த அன்பர்கள் அனைவரும் உணர்ச்சி வெள்ளத்தில் திக்குமுக்காடி தன்னை மறந்து தன்னாமம் கெட்டு இறைவனை பார்த்து இருகை உயர்த்தி, கூத்தா நடராஜா ஆருயிரே அழகனே குலதெய்வமே என்று எப்படி தோன்றியதோ அப்படியெல்லாம் அழைத்து அன்புருகினர். பலர் ஆனந்த கண்ணீரில் நனைய, பலர் தங்கள் வாழ்வியல் குறைகளை கண்டு களையுமாறு கும்பிட்டு வேண்டி எழுதனர். பலர் என்று காரணம் தெரியாமல் அழுதனர். அழுவதற்கு 1000 காரணமும் கண்களும் இருந்தன அங்கு. ஆனால் அனைத்திற்கும் பதில் ஒன்றே ஒன்றுதான். அது அந்த கூத்தப்பிரானின் மந்தகாச புன்னகையும் கருணையும் பார்வையும் தான். ராட்சசனை பந்தங்களை தீட்சிதர் தலையில் ஏற்றுக்கொண்டு நடக்க அந்த வெளிச்சத்தில் புன்னகை சிந்தியபடியே தேரில் ஏறுவதற்கும் புறப்பட்ட கூத்தப்பிரானும் சிவகாம சுந்தரியும் உட்பிரகாரம் ஆடி வந்த காட்சியும், அதனை கண்டு ஆனந்தப்பட்ட அடியவர்களின் நிலைமையும் யாரால் தான் விளக்க முடியும்? ஆங்காங்கு கட்டளைக்காரர்கள் சுற்று மாளிகைகளில் நின்று கொண்டு தீபாராதனை காட்ட, உற்சவ முறைக்காரர்கள் யாகசாலையில் இருந்து தீபாராதனை காட்ட, அதிர்வெட்டுக்கள் முழங்க 21ஆம் படியேறி ஏங்கி நிற்கும் அனைவருக்கும் அருளை மந்தகாச புன்னகை வழியே வாரி வழங்கிக் கொண்டு தன்னுடைய எடுத்த பாதத்தை சுட்டி ஆடியபடியே தேரில் வந்து ஏறினார் எம் குலதெய்வமாம் கூத்தப்பிரான். பெரிய புராணத்தில் அப்பர் சுவாமிகள் தில்லை தரிசனம் செய்ய வரும் காட்சியை காட்டும் பொழுது தில்லை திருவீதி பெருமையை விளக்குவார் சேக்கிழார் பெருமான். பவனம் பணி செய்ய வருவனன் புனல் கொடு பணி மாறவும் அவை பழுதாம் என்று எவரும் தொழுதெழும் அடியர் திருவழகு இடுவார் குளிர் புனல் விடுவார்கள் என்பது அந்த பாடல் வரிகள். தில்லை மாட வீதிகளில் வாயுதேவன் திருவீதியை பெருக்கி தூய்மை செய்ய வருணதேவன் நீர் தெளிப்பானாம். அவர்கள் செய்யும் வேளையில் சுத்தம் இல்லாததால் அடியார் பெருமக்களே திருவழகும் குளிர் நீரும் விட்டு பணி செய்வார்களாம். இது ஏதோ கற்பனை காட்சி என்று கருதிவிடாதீர்கள். தில்லையில் இந்த உளவார காட்சியை ஆணி திருமஞ்சன தேரோட்டத்தின் போது நேரிலே கண்டோம். கோலமாவு விற்பனை சக்கை போடு போட்டது. அந்த கோலமாவுக்காரர் வண்டியில் பெரியதாக அப்பர் சுவாமிகள் உளவார படையேந்தி நிற்கும் காட்சி. அந்த வியாபாரி பெண்களும்
குழந்தைகளும் கோலமாவு வாங்கி தேரோடும் வீதி முழுக்க கோலங்களை போட்டு போட்டு கொண்டு வரைந்தனர். 5 தேரையும் மக்கள்தான் இழுத்தனர். ஏனைய ஊர்கள் போல் புல்டோசர் துணையெல்லாம் கிடையாது. வா வா நடராஜா, வந்துவிடு நடராஜே, போடாதே போடாதே முட்டுக்கட்டை போடாதே என்ற கோஷங்கள் வான் பிளக்க வடத்தை கைகளாலும் தேரை அன்பினாலும் பற்றி இழுத்தனர் மக்கள். ஆலய ஒளிப்பெருக்கிகளில் வேத கோஷம் ஒலிக்க, அடியார்கள் நாவில் திருமுறைகள் ஒலிக்க, வாத்தியங்கள் ராஜ நடையில் பிளிர, கோயில் கண்ணின்கள் நெய்ப்பந்தங்களை சுமக்க, தீட்சிதர் வீட்டு பெண்களோ நடராஜா நடராஜா என்று உருகியழ, அந்த புன்னகையுடன் பெருமான் தேரில் இருந்து இறங்கி ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு எழுந்தருளி ஆணி திருமஞ்சனம் கண்ட குத்த பிரான் சர்வலங்கார பூஜிதராய் தரிசனம் தரும் நேரத்திற்காக மக்கள் எல்லோரும் அந்த மதிய வேளையில் காத்திருந்தனர். கொதிக்கும் மதிய நேர வேளையில் என்பதனை கூட அவர்கள் நினைக்கவில்லை. 1000 கண்கள் ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி காத்திருந்தனர். எப்ப வருவார் சாமி, எப்ப வருவார் சாமி என்று ஏங்கியிருந்த வேளையில் தேவி சிவகாமியோடு ஆனந்த தாண்டவம் ஆடியபடி ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து வெளிப்பட்ட பெருமான் விதவிதமான முறையில் அன்பு செலுத்தி அழைத்து ஏங்கும் அனைவருக்கும் ஒரே பதிலாக புன்னகை சிந்தியபடி ஆலயத்துள் எழுந்தருளினார். அந்த ஒரே பதில் அரது சிரிப்பின்தான். ஆனால் 1000 கேள்விகளுக்கும் 1000 விதமான ஆச்சரிய பதில் அது. அடுத்த முறையும் வந்துவிட தூண்டும் மின்காந்த சிரிப்பு அது. அதன் சிறப்பென யாது வெறும் எழுத்தால் விளக்கிவிட முடியுமா? அடுத்த முறை நேரில் கண்டுவிட இப்போதே திட்டமிடுங்கள். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 22, 23 தேதிகளில் திருவாதிரை முதல் தேரும் திருமஞ்சன தரிசனமும் வருகிறது. திருச்சிற்றம்பலம். இந்த அழகிய எழுத்து சிவதீபன், வாழ்க்கை சிவதீபன், அன்பின் வழியது ஆணி திருமஞ்சனம் சிவதீபன் 26 ஜூன் 2018. குரல் பதிவு விஜயரத்தினம், மலேசியா. திருச்சிற்றம்பலம். Thank you.